அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. இன்றைய உலகம் பல கண்ணியத்தை கவரும் தவறான வழிகளால் நிரம்பியுள்ளது. இது ஒரு விரைவான உலகம். எல்லாமே ஸ்மார்ட் போன்களில், ஸ்க்ரோல் பண்ணும் விரல்களில், லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், ஃபில்டர்ஸ். இந்த வெளிப்படையான அழகு பின்னால் இருக்கும் இருள் நமக்குத் தெரியாதது போல. ஆனால் உண்மையில் இவ்வுலகம் பல கண்ணியத்தை கவரும் தவறான வழிகளால் நிரம்பியுள்ளது. ஒரு நிமிடம் நேரம் இருந்தால் தொழுகையை விட்டுவிட்டு வீடியோ பார்த்து விடுகிறோம். மனச்சாட்சியை தவிர்த்து நேரங்களை வீண் செலவு செய்கிறோம். இன்னொரு நிமிடத்தில் தவறான நட்புகள், தவறான வழிகாட்டல்கள் நம்மை இழுத்துச் செல்லும். சில சமயம் நாம் நம் உள்ளத்திற்கே கேட்கிறோம், இதுதானா என் வாழ்க்கை? நான் செல்வது எந்த வழி? இதுவே முக்கியமான கேள்வி. காரணம், வாழ்க்கையில் நாம் எடுத்த ஒரு தவறான வழி நம்மை முழுமையாக மாற்றக்கூடியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிறிய சத்தியமான திரும்பும் தருணம் நம்மை மீண்டும் நேர்மையான பாதையில் கொண்டு வரக்கூடியது. அல்லாஹ்விடம் வழிகாட்டலை கேட்பது, அது ஒரு மிக்க சக்தி வாய்ந்த துவா. அது நம்மை காக்கும் கவசம், நம்மை தூண்டும் ஒளி. வழிகாட்டல் என்றால் நம் மனதுக்குள் தூண்டும் உண்மை உணர்வு. இது ஹலால், இது ஹாராம் என்று சொல்லும் மனசாட்சி. அது ஒரு நவீன கூகுள் மேப்ஸ் போல அல்ல, அது அல்லாஹ் தரும் நெஞ்சு தூண்டல். இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு இளைஞனின் உணர்ச்சிகரமான வாழ்க்கை வரலாறு. இது நம்மையும் அல்லாஹ்வின் ஒளியுடன் பிணைக்க செய்யும் வழிகாட்டல் துவாவாகும். மனதுடன் கேளுங்கள். இதுவே உங்களுக்கான டேர்னிங் பாயிண்டாக இருக்கலாம். ஒரு இளம் பையன் ஹாசன், நல்ல குடும்பம், பள்ளிவாசல் வருபவன். ஆனால் பள்ளி முடிந்ததும் நண்பர்கள் வழி அவனை கெடுபிடிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். முதல் தவறு, தனிமையில் ஒழுக்கமற்ற வீடியோக்கள் பார்ப்பது. இரண்டாவது, தொழாமல் இருப்பது. மூன்றாவது, வீண் நேரம் செலவு, பயனற்ற உறவுகள். ஒரு இரவு ஹாசன் அமைதியாக படுத்திருந்தான். உள்ளம் சொன்னது, நீ வந்த பாதை இதுதானா? அல்லாஹ் உனக்கு வழிகாட்டும் போது நீ என்ன செய்தாய்? அந்த இரவில் ஹாசன் கண்ணீர் விட்டான். தொழுகைக்காக எழுந்தான். அல்லாஹ்விடம் ஒரு துவா கேட்டான். அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அந்த துவா ஹாசனின் வாழ்க்கையை மாற்றியது. நாம் எல்லோரும் ஹாசன் போல ஒரு தருணத்தில் இருந்திருக்கிறோம். கைடன்ஸ் தேவைப்படும்போது அல்லாஹ்விடம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுவான். இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதை சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துவாவின் பொருள், யா அல்லாஹ்,
எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக. நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக.
அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. துஆவின் பொருள்: யா அல்லாஹ், எனக்கு நல்வழி காட்டுவாயாக, நேர்மையானதைச் சரியாக செய்ய எனக்கு வாய்ப்பளிப்பாயாக.